Hi guys, this is CA Sheshadri this side, your faculty for CA Inter Law and CA Inter Auditing. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு கண்டென்ட் என்னது கேட்டிங்கன்னா, இன்டர் போத் குரூப்ஸ் முடிச்சிட்டோம் சார், நாங்கள் இப்போ என்ன பண்ணலாம், எங்களுக்கு ஒரு பிளான் சொல்லுங்க, நாங்கள் இனி நெக்ஸ்ட் எங்களுடைய சிஏ ஃபைனலுக்காக நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும், என்னெல்லாம் விஷயங்கள் சந்திக்க இருக்குது அதை பற்றி சொல்லுங்க. இப்போ டிஸ்க்ளைமர் சொல்ல விரும்பல ஒரு விஷயம். சார் நான் இன்டர் பாஸ் ஆக நான் பார்க்கலாமா? ஏங்க பாருங்க, இது இந்த கண்டென்ட் எல்லாரும் பார்க்கணும். சிஏ இன்டர் படிக்கிறவன் தான் மெயினா பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் மோட்டிவேஷனாக இருக்கணும். நீங்க எப்பயுமே நினைச்சுக்கங்க, இன்டர் பண்றவங்க மைண்ட்ல நினைச்சுங்க, இன்டர் பாஸ் பண்ணணும் அந்த குறிக்கோளோட தான் நீங்க இருக்கணும். ஏங்க செப்டம்பர் எக்ஸாம் வந்துருச்சுங்க, இப்ப வந்துருங்க, பாஸ் பண்ணா ஜோலி முடிஞ்சுதுங்க. சரி, இப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் குரூப்ஸ் வின்னர்ஸ் ஆஃப் இன்டர். நீங்க இப்ப என்னெல்லாம் பண்ணணும் சார், கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஏமா இவ்வளோ மாசம் உட்காந்து படிச்சிருக்கிறீங்க, ஏங்க ஜாலி பண்ணுங்க, ஃபேமிலி கூட போங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போங்க. நான் அப்படிதான் பண்ணேன். நானும் இன்டர் ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டேன் போத் குரூப்ஸ். அதுக்கப்புறம் ஐயோ இன்டர் படிச்சு எனக்கு தலையே வெளிச்சிருச்சு, முதுகு வெளியே வந்துருச்சு படிச்சு படிச்சு. இன்டருக்கெல்லாம் ஃபைனலுக்கு நான் அவ்வளோ கஷ்டப்படல, இன்டருக்கு தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இன்டர் உட்காந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா உட்காந்து 8 மாசம் உட்காந்து படிச்சுட்டு முடியாம ஆயிடுச்சு. எக்ஸாம் எல்லாம் எழுதி அதுக்கப்புறம் எக்ஸாம் டென்ஷன்ல இருந்தேன். எக்ஸாம் ரிசல்ட் போத் குரூப்ஸ் பாஸ் பண்ணப்பதான் அப்பாடி நிம்மதிப்பா, ஏதோ ஒன்று முடிஞ்சிருச்சு நிம்மதியா இருந்து. அங்க எங்கெல்லாம் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணோம். ஐ வென்ட் ஒரு டூர் மாதிரி கொஞ்சம் போனோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போனேன். ஸோ ஒரு 1 மந்த் நான் செமையா லூட்டி பண்ணேன். நீங்க 1 மந்த்லாம் லூட்டி பண்ணாதீங்க, ஒரு 1-2 வீக்ஸ் மட்டும் லூட்டி பண்ணுங்க, சரிங்களா? லூட்டி பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐடிடி ஓரியன்டேஷன் அப்படின்னு 2 கோர்ஸ் இருக்குது. இந்த 2 கோர்சஸ் ஆஃபர்ட் பை ICAI அட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. அங்க தான் பண்ணணும். அது உங்களுடைய பக்கத்துல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல எங்க ஸ்லாட் அவைலபிளாக இருக்குதோ அங்க போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அண்ட் இது 15 days 15 plus 15 30 days கோர்ஸ், அதாவது ஒரு மாசம் போயிடும் இதுக்காகவே. ஓரியன்டேஷன் ஐடிடி அங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சீனியர்ஸ்ட கேளுங்க, அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அண்ட் ஐடிடி ஓரியன்டேஷன் அதை பத்தி நான் ஒரு வீடியோ போட விரும்பல, நிறைய பேருக்கு தெரியும். ஐடிடிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்ட், அதுல நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க, டாலி, எக்ஸல், ஈவன் இப்ப புதுசா என்ன சொல்றது, பிளாக் செயின், நிறைய விஷயங்கள் கத்துப்பீங்க. ஸோ அது ஆர்டிகல்ஷிப்புக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஐடிடி சீரியஸா பண்ணுங்க. ஓரியன்டேஷன் ஜாலி பண்ணுங்க, நிஜமா ஓரியன்டேஷன் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ உங்களுடைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் பர்ஸ்ட் அவுட் பண்ணிடுங்க. பிகாஸ் ஓரியன்டேஷன் அண்ட் ஐடிடி நல்லா என்ஜாய் பண்ணுங்க, நல்லா ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் ஐடிடி முடிச்சதுக்கு அப்புறம் there will be an exam. அந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் you'll be getting certificate. ஸோ அந்த சர்டிபிகேட் வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, you can enter into ஆர்டிகல்ஷிப். ஆர்டிகல்ஷிப் எவ்வளவு வருஷம் சார்? 2 வருஷம் அன்இன்டரப்டட், அதுக்கப்புறம் 6 months ஆஃப் ஸ்டடி டைம். அப்படி 2.5 years அப்புறம் தான் ஃபைனல் எழுத முடியும் ஆஸ் பர் நியூ ஸ்கீம். அது எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். சரி, இப்போ அடுத்த விஷயம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்துருச்சு, ஜோலியா லூட்டி பண்ணிட்டோம். தேர்ட் என்ன போறோம்னா ஓரியன்டேஷன் ஐடிடி பண்ணிட்டோம். ஃபோர்த் என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அழகான ரெஸ்யூமே. ஏமா பயோடாட்டா சொல்லக்கூடாது, பயோடாட்டானா கல்யாணம் பண்ண போறோம்னா அதுதான் பயோடாட்டா சொல்லுவாங்க. ரெஸ்யூமேனா என்ன, வேலைக்கு போக போறோம், அதுக்காக உன்னுடைய நீ பண்ணின அச்சீவ்மெண்ட்ஸை பத்தி அதுல சொல்ற ரெஸ்யூமே. அதெல்லாம் மெயினா. ரெஸ்யூமேக்கு பயோடாட்டாக்கு என்ன வித்தியாசம்? பயோடாட்டானா பேசிக்கலி ரொம்ப பர்சனலா இருக்கும், ரெஸ்யூமேனா ப்ரொஃபஷனலா இருக்கும். அதெல்லாம் ரெண்டுக்கும் வித்தியாசம். அதுவே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பயோடாட்டாங்கிறது பேசிக்கலி கல்யாணம் காது குத்தருக்கு தான் கொண்டு போவாங்க பயோடாட்டா. ரெஸ்யூமேங்கிறது ப்ரொஃபஷனலாக பண்ண வேண்டிய விஷயம். இப்போ ஆர்டிகல்ஷிப்புக்கு கரெக்டா சின்னதா உங்களுடைய ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. சார் ரெஸ்யூமே எப்படி கிரியேட் பண்ணுறது நீங்களே சொல்லுங்க சார். அப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஓரியன்டேஷன் கோர்ஸுக்கு நீங்க போவீங்கல்ல, அங்கவே அவங்க 1 day there will be a session. இந்த 15 daysல ஒரு நாளைக்கு ஒரு சார் உங்களுக்கு எப்படி நீங்க ரெஸ்யூமே ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும், நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப ஃபன்னியாகவும் இருக்கும். தயவு செஞ்சு அட்டென்ட் பண்ணுங்க, நல்லா இருக்கும். அந்த 15 நாள் கோர்ஸ்லயே வந்துருவது, அந்த ஓரியன்டேஷன்ல இருக்கும். ஸோ அதோட அடிப்படையில ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நவ் ஆர்டிகல்ஷிப் எங்க பண்ணணும் அப்படின்னு தீர்மானம் பண்ணிக்கங்க. ஸ்மால் சைஸ்டு வேணுமா, மிட் சைஸ்டு வேணுமா, ரொம்ப சின்னது போதுமா, ஒரு மீடியம் வேணுமா, இல்ல நிறைய ஒர்க் படிக்கணும் சார் பிக் 4க்கு போகணுமா, அதெல்லாம் நீங்க தீர்மானம் பண்ணா அதுல சொல்ல விரும்பல. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆர்டிகல்ஷிப்புக்கு என்டர் பண்றதுக்கு there will be an interview. ஸோ அந்த இன்டர்வியூ ஏதோ இருக்குதுன்னா அதற்காக கொஞ்சம் ஒரு 1 week or 4 days ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஆர்டிகல்ஷிப் என்டர் ஆயிடுங்க. ஸோ என்ன சொல்றோம், ஓரியன்டேஷன் முடிச்சாச்சு, ஐடிடி முடிச்சாச்சு, ரெஸ்யூமே ரெடி பண்ணிட்டோம், ஆர்டிகல்ஷிப் இன்டர்வியூக்காக ரெடி பண்ணிட்டோம், ஆர்டிகல்ஷிப் போயிட்டோம், செலக்டட், அவ்வளவுதான். செலக்ட் ஆயிட்டோம் வச்சுக்கோங்க. செலக்ட் ஆனா நெக்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம், ஆபீஸ் அந்த ஆர்டிகல்ஷிப் ஃபர்ம்லயே சொல்லி கொடுப்பாங்க
எப்படி நீங்க வந்து ஆர்டிகல்ஷிப் ரெஜிஸ்டர் பண்ணணும். எஸ்எஸ்பி போர்ட்டல்ல யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் ஆர்டிகல்ஷிப். In SFP portal, you have to register for final exam also. So, articleship register பண்ணினதுக்கு அப்புறம் you have to register for final exam. Final exam நீங்க register பண்ணினதுக்கு அப்புறம் தான் உங்களால SPOM exam எழுத முடியும். ஸோ ஆர்டிகல்ஷிப் போயிட்டு நீங்க இப்ப அதை பத்தி ஆலோசனை பண்ணவே வேணாம், அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. உங்க பிரின்சிபல் அந்த ஸ்டாஃப் அங்க இருக்கிற ஆடிட் ஸ்டாஃப் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எப்படி ரெஜிஸ்டர் பண்ணணும் எல்லாம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. நாங்க கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஹவு டு ரெஜிஸ்டர் ஃபார் ஆர்டிகல்ஷிப் அண்ட் வாட் அண்ட் how to register for final அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ ஃபைனல் காசு கட்டி ஐசிஐல pay the amount for the books நீங்க லேட்டரா வாங்கினாலும் போது, இட்ஸ் யுவர் விஷ். ஆனா ஃபைனல் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சாதான் ஆஃப்டர் 2 years of ஆர்டிகல்ஷிப் and 6 months of study leaves you will be eligible to write your exam. அதை நீங்க பண்ணி வச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஆர்டிகல்ஷிப்போட ஃபர்ஸ்ட் 1 yearக்குள்ள 1 year நான் சொல்ல மாட்டேன், 8 to 9 monthsக்குள்ள SPOM எல்லாத்தையும் முடிச்சிடுங்கம்மா. செட் ஏ, செட் பி, செட் சி, செட் டி யாரெல்லாம் எப்படியெல்லாம் எக்ஸாம் செட் ஸ்போம் எழுதணும், SPOM எழுதணும், நான் செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். யாருக்கெல்லாம் செட் ஏ, செட் பி, செட் சி ஆர் டி ஆர் செட் சியும் டி எழுதணும், அதெல்லாம் நான் டீட்டெயிலா போட்டிருக்கேங்க. நான் வந்து லிங்க் கமெண்ட்ல போடுறேன், சரிங்களா? அப்போ ஆர்டிகல்ஷிப் என்டர் பண்ணி ஒரு 1 yearக்குள்ள SPOயத்தை முடிச்சிடுங்க. அப்புறம் ஒரு ஆர்டிகல்ஷிப் அந்த ஃபர்ஸ்ட் 1 yearல கொஞ்சம் ஜாலியா இருங்க, கொஞ்சம் கொஞ்சம் நல்லா விஷயங்களை கத்துக்குங்க. ஆர்டிகல்ஷிப் நல்லா உண்மையா பண்ணுங்க, நிறைய விஷயங்களை கத்துக்குங்க. SPOM ஒரு 8 monthsக்குள்ள முடிச்சிடுங்கம்மா. உங்களால பண்ண முடியும். நீங்க எக்ஸ்ட்ரா காசு கட்ட தேவையில்லை. ஏன்னா இட்ஸ் ICA மோடியூல். நீங்க அந்த மோடியூல் பார்க்கணும் அண்ட் அந்த எக்ஸாம் ஃபீஸ் மட்டும் கட்டிட்டு நீங்க எக்ஸாம் எழுதினா போதும். ஸோ அதை வந்து உங்களால ஈஸியா பண்ண முடியும். 8 months எடுத்துக்கங்க, 1 yearக்குள்ள முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் இன் ஆர்டிகல்ஷிப் இப்பதான் ரொம்ப குரூஷியலான பீரியட். ஏன்னா நீங்க ஆர்டிகல்ஷிப்ல சீனியர் ஆயிட்டீங்க, சீனியர் லெவலுக்கு போயிடுவீங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் இஸ் கொஞ்சம் கொஞ்சம் நிறைய ஒர்க்குகள் வர ஆரம்பிக்கும், பெரிய பெரிய ஒர்க்குகள் எல்லாம் ஆரம்பிக்கும். அவுட் ஸ்டேஷன் ஆடிட் நிறைய வருவாங்க, தருவாங்க, நிறைய ஒர்க் இருக்கும். நான் இல்ல சொல்லல, ஒர்க் என்னவாக இருந்தாலும் உங்களால ஸ்டடி லீவ் கிடைக்காது, எமர்ஜென்சி லீவ் தான் தருவாங்க. கல்யாணம், காது குத்து, யாரோ செத்து போயிட்டாங்க, அந்த மாதிரி லீவ் தான் தருவாங்க. ஸோ ஆர்டிகல்ஷிப் பண்ணும்போதே சிஏ ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிடுங்க. ஆன்லைன்ல நல்ல கிளாஸா பார்த்து வாங்கிக்கிங்க. நீங்க கேட்பீங்க, சார் நீங்க ஃபைனல் ஆரம்பிக்க போறீங்களா? எனக்கு கட்டாயமா ஃபைனல் கிளாஸ் இருக்கணும் என்னோட அல்டிமேட் எய்மே. ஆனா இப்ப நான் அதுக்கு இறங்க முடியாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் பேக்கில் ஓடிட்டு இருக்குது. ஏன்னா ஃபவுண்டேஷன் போயிட்டு இருக்குது, இன்டர் லா போயிட்டு இருக்குது, இன்டர் ஆடிட் போயிட்டு இருக்குது, யூடியூப் போயிட்டு இருக்குது, என் ரெக்கார்டட் கிளாஸ் போயிட்டு இருக்கு. இதுக்கே டைம் இல்லாம திண்டாட்டமா போயிட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் ஃபைனல் வேற நான் ஆரம்பிச்சேன்னு அப்புறம் டெட் பாடி இருப்பு தான், ரெஸ்ட் இன் பீஸ் தான். அதனால ஃபைனல் இப்ப நான் ஆரம்பிக்க மாட்டேன். அஃப்கோர்ஸ் ஆஃப்டர் 1 or 2 years ஐ மைட், பேஸ்ட் ஆன் வாட் எனக்கு என்ன மூட் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஐ வில் கோ அஹெட். ஸோ அதை விட்டுருங்க. ஸோ நீங்க வந்து ஆஃப்டர் 1 years of ஆர்டிகல்ஷிப் ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் ஃபைனல். இப்போ ஃபைனல்ல வந்து நல்லாவே தெரியும், 6 papers யூ ஹேவ். FR, AFM, ஆடிட், IDT, DT அண்ட் மல்டி டிசிப்ளினரி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் குரூப் பொறுத்தமட்டில் FR, AFM, ஆடிட்லாம் நிறைய வந்து அமெண்ட்மெண்ட்ஸ் வரவே வராது. ஆனா DT, IDT நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வரும். நான் என்ன சொல்லுவேன்னா செகண்ட் இயர் ஆஃப் ஆர்டிகல்ஷிப்ல ஒரு 2.5 months 2.5 months 2.5 months 2.5 months நீங்களே பிரிச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் படிக்க முடிஞ்சா ரொம்ப 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 நல்லதுங்க. ஒரு 3 பேப்பர் நல்லா படிச்சு வச்சிருங்க, சூப்பருங்க. ஆர்டிகல்ஷிப் செகண்ட் இயர்ல 3 பேப்பர் நல்லா படிச்சு வச்சிருங்க, உங்களால முடியும். நான் சொல்றேன், இன்டரே நீங்க முடிச்சிட்டீங்க, ஃபைனல் முடிப்பீங்கடா. நல்ல கிளாஸா வாங்கி டெய்லி 1.5 மணி நேரம் பாருங்க. ஏன்னா ஆர்டிகல்ஷிப்லயே நீங்க நிறைய ஸ்கிரீன் டைம், கம்ப்யூட்டர் பார்த்து நிறைய வேலை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் நீங்க கிளாஸ் வந்து பாக்குறீங்கன்னு ரொம்ப சிரமமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் it won't be comfortable for you, தெரியுது, இல்ல சொல்லல. ஆனா you are tough people in the world. You will be tough people in the world and you will be the achievers in the world. So அதனால முடியற வரைக்கும் உங்களால நிறைய நேரம் பார்க்க தேவையில்லை. either you can study in மார்னிங் படிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா ஆர்டிகல்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் படிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமா இருக்கும், ரொம்ப டயர்டா இருக்கும். we'll feel lot of ரொம்ப டயர்டா இருக்கும், நம்ம புக்கு திறக்கவே நமக்கு ஆசையாகவே இருக்காது. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா மார்னிங் உட்காந்து நீங்க வந்து 2 hours மார்னிங் படிச்சிட்டீங்கன்னா சூப்பருங்க, பிரமாதமா இருக்கும். படிச்சிடுங்க, 2 years ஆர்டிகல்ஷிப் இறங்கிடுங்க. ஆனா நெக்ஸ்ட் ஒரு விஷயம் இருக்குது. ஆர்டிகல்ஷிப்போட நடுவில் you can do advanced ITT and advanced orientation. ஆனா ஆர்டிகல்ஷிப் நடுவில் பண்ண முடியாது, இட்ஸ் uninterrupted. அந்த 6 month கேப்ல எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி மறுபடியும் you have to do advanced ITT and MCS னா மேனேஜ்மெண்ட் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அது அட்வான்ஸ் ஓரியன்டேஷன். ஸோ 6 month அந்த ஸ்டடி லீவ்ல, ஐ திங்க் அந்த ஸ்டடி லீவ்ல தான் உங்களால பண்ண முடியும். கரெக்ட் மீ இஃப் ஐ ஆம் ராங். ஆர்டிகல்ஷிப்போட 2 வருஷம் நடுவில் அதுக்கு லீவ் தர மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். ஸோ
ஃபைனல் ப்ரிப்பரேஷன் போனோம், அதுக்கப்புறம் ஆர்டர்ஷிப் முடிஞ்சதுக்கு அப்புறம் அட்வான்ஸ் ஐடிடி அட்வான்ஸ் ஓரியன்டேஷன் பண்ணிடுங்க. ஃபைனல் ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்க. 6 மந்த் டைம்ல எக்ஸாம் ஃபைனல் எக்ஸாம் எழுதுங்க. சிஏவோட திரும்பி வாங்க. இப்ப சார் என்னென்னலாமோ சொல்லிட்டீங்க சார், ஒண்ணும் இல்லடா, இன்ட்ர முடிஞ்சிருச்சு, ஐடிடி ஓரியன்டேஷன் பண்ணணும், இதெல்லாம் தான் பண்ண நெக்ஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தான். ஸோ டைம் நல்லா பிளான் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு டைரியை எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு டைம் டேபிள் மாதிரி போட்டு வச்சுக்கோங்க, சிரமம் இருக்காது. ஃபர்ஸ்ட் வந்து ஐடிடி ஓரியன்டேஷன், அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் ஃபார் ஆர்டிகல்ஷிப், ரெஜிஸ்டர் ஃபார் ஃபைனல், register for SPOM and complete SPOM. In second year of articleship, study for CA final. In 6 months of time period, you have to attend that advanced ITT and orientation. You do that. Complete your final studies in that 6 months. கொஞ்சம் ரொம்ப சிரமமாக தான் இருக்கும், ரொம்ப ஹெக்டிக்காக தான் இருக்கும். நீங்க பண்ணுவீங்க, உங்களால முடியும். அந்த இன்டென்ஷன்ல போங்க. Crack your CA finals and come back as CA and come back as roaring warriors. And this is CA Seshadri signing off. Doubts இருந்தா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. And இன்டர் முடிக்காதவங்க இதை பாக்குறீங்கன்னா நீங்க வரி பண்ணிக்கவே வேணாங்க. நீங்க வந்து இந்த அட்டெம்ப்ட் சக்சஸ் வரல, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் நீங்க பாஸ் பண்ண போறீங்க, நீங்க ஆர்டர்ஷிப் போக போறீங்க. இது என்னங்க 2 மாசம் தான் தள்ளி போயிருக்குதுங்க. The door will open. It's not punishment. It is just preparation. With this quote, this is your YouTuber CA Seshadri signing off. நன்றி, வணக்கம், thank you.